அரசியல் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கோ இல்லையோ, எனக்கு பிளட்லயே இருக்குடா பிளடி ஃபூல். ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கடா. இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிட்டே இருக்க. இதை கேட்டு ஜெகபதி பாபு காண்டாகி ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை விளையாட்ட போட்டுருவானுங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் தொடங்குகிறது. என்னோட வெறி அதிகமாச்சுன்னா உனக்கு இனிமேதான் வெறி அதிகமாகணும். எனக்கு 24 hours ஆன்லயே இருக்கும். வெரி குட். ஜிதேந்திராவை உன்னால பயமுறுத்த முடியாது. உணவு உடம்புக்கு நல்லது, நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது, சாவு பயம் ஆயுளுக்கு நல்லது. என்ன சொல்ல வர? என்ன கொன்னுடுவியா? நான் என்ன செய்யணும்னு அடுத்தவ சொன்ன எனக்கு உடம்பெல்லாம் எரியும். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சாச்சு சின்மையா. போலீஸ் வந்து தடுத்து ஜெகபதி பாபுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பயங்கரமான சீனு. உங்க இதயத்தை திடப்படுத்திக்கோங்க. இந்த படத்துல இது உண்மையாவே பாலையாவோட கூட பிறந்த தம்பி. என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தானே. கூட பிறந்த அண்ணன் தம்பியா? இவர்தான் குண்டடிப்பட்ட அந்த சின்ன பாலையா. நெக்ஸ்ட் ஜெகபதி பாபுக்கு ஆப்போசிட்டா டெல்லியில ஒரு அதிகாரி கூட வார்த்தை விளையாட்டு நடத்துவாரு. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லி தொலை. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ட்ரெயினும் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. பைத்தியக்காரத்தனம். இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க. சொல்லி தொலை. ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது சொல்லுவாங்க. சபா இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது. கண்ண கட்டது. இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். ஜெகபதி பாபு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட அடியாளுங்களை கொதறி போட்டுக்கிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு பாலையா. பக்கத்தில் பேசியே அவரை கதிகலங்க வச்சுட்டு போய் நம்ம ஆளு ராதிகா ஆப்டேவை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிருவாரு. வாழையடி வாழைய வம்சத்தோட குணம் மாறல. ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிர்ந்து வாழலாம். உறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம். ராதிகா ஆப்டேவை பாலையா கல்யாணம் பண்ணா நமக்கே காண்டாகும். ஜெகபதி பாபு சும்மாவா இருப்பாரு? காண்டான ஜெகபதி பாபு பொண்ணை தூக்கிடுவாரு. தூக்கி வச்சிருக்கிற இடம் ரயில்வே ட்ராக்ங்கிற ஒரே காரணத்தால தனியா ஒரு ட்ரெயினையே எடுத்துட்டு வந்து கோமாளி வத்திய காட்டுவாரு. இதோ வந்துட்டேன்.